அனைவருக்கும் வணக்கம். இன்று கோல்ட்ஸ்மித் ஸ்பா சிங்கப்பூர் பேரண்ட்ஸ் அகாடமி அரங்கின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியுமா, ரீசெண்ட் ரிசர்ச் படி 35 இயர்ஸ் அண்ட் எபோ இருக்கிற 98% ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ் டிப்ரெஷன்ல சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வீட்டுல சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் பஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஹஸ்பண்ட்ஸ் ஆபீஸ்ல இருக்கிற டென்ஷன், பிரஷர் அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வராம அது வீட்டுக்கு கொண்டு வந்து சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக்கி கோபத்துல கத்துறத பாக்குற வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அதை உள்வாங்கிட்டு அம்மாக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுக்க தவறிடுறாங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கப்புள்ஸ் பவுண்டரிஸ் வைக்காம விட்டுறதுனால எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி என்ன பண்றாங்க, தேவையில்லாம உள்ள ஓவர் டூ பண்றதுனால எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. ஹோம்வொர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் அவங்க ஃபேஸ் பண்றதுனால அதெல்லாம் சேர்த்து பைலப்பாயி அவங்கள பத்தி லோன்லினஸ்ல போய் விட்டுருது. எமோஷன்ஸ நம்ம சப்ரஸ் பண்ணும் போதும், ஹோம் மேக்கர்ஸ் அதை வேலிடேட் பண்ணாம போகும்போதும் ஸ்லீப்பிங் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சோம். இந்த பிரச்சனைனால பாடியில பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஏற்பட்டு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் லைக் ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின், டைஜஷன் இஷ்யூ கூட வர வாய்ப்பு இருக்கு. ஹோம் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களோட ஹெல்த்தை அவங்க ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். டெய்லி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க ஒரு 30 மினிட்ஸ் அவங்க வாக் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் அவங்க கண்டிப்பா மெடிடேட் பண்ணணும். நீங்க ஃபிளைட்ல கூட பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரிகாஷன் டெமோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் மாஸ்க நம்ம போட்டுக்கிட்டு நம்மள முதல்ல கவனிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்கிற குழந்தைகளையும் பெரியவங்களையும் நம்ம கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க நம்ம குடும்பத்தை நன்றா கவனிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க உடல் அளவுலயும் மனதளவுலயும் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். அதனாலதான் இனிமேலாவது ஹோம் மேக்கர்ஸ் அவங்கள இழக்காம மத்தவங்களை பார்க்க ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா பார்க்க ஆரம்பிக்கலாம்.